ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ட்ரேட் சென்டர் தான் போயிட்டு இருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 19, 20, 21 வந்து சென்னை ட்ரேட்ல வந்து எக்ஸ்போ ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எக்ஸ்போ ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல், எக்யூப்மெண்ட் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்யூப்மெண்ட் மெட்டீரியல்லாம் போடுற ஒரு சின்ன எக்ஸ்போ தான் இது. ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்போ வந்து ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஈரோட்டில் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணது. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மிஷின் நம்ம ஷாப்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தோம். ஸோ இந்த முறை நம்ம இன்னொரு மிஷினரிஸ் வந்து தேடிட்டு இருக்கும்போது, ஷாப்பில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. வாங்க, அதாவது டீலர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த இடத்துல எக்ஸ்போ நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை ஏன் இந்த ட்ரேட் சென்டர் போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக இன்னொரு மிஷின்ஸ் தேடிட்டு இருந்தேன். சரி ஓகே, அது ஒரு நல்ல பட்ஜெட்டில் குவாலிட்டியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து டீலர் வந்து அனுப்புனாங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்போ நடக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, பார்த்துட்டு நம்ம என்ன மிஷினரிஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட் தான். ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃப்ரெண்ட் வீட்லேயே வந்து 7:30க்கெலாம் வந்துடுறேன்டா அப்படின்னு. மணி இப்போவே 8 ஆகிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை. சூப்பரு. ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜியான் சத்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ட்ரேட் சென்டர் நந்தனம்ன்ற லொக்கேஷன் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிருக்கோம். எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈரோட சேலமான்னு சரியா எனக்கு தெரியல. கென்ட் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு அங்கே நடத்துனாங்க. அங்கே நடத்தும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒன்று வாங்கணும். ஒன்றுன்றேன், எம்ப்ராய்டரி மிஷின் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்காக ஒன்று போட்டு இருந்தோம். ஸோ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நம்மளை திருப்படியும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புதுசாக மிஷின் வந்திருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போலேருந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு சேலம் சைட்லேருந்தே நிறைய இன்விடேஷன்லாம் வந்தது. அதாவது சேலம் ஈரோடு எனக்கு சரியா தெரியல, அந்த சைட்லேருந்தே நிறைய வந்தது, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தான் வந்து டைம் இல்லாததுனால எங்கே சாதாரணமாக நம்மளால விளாகே பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு வருஷமா அது எப்படி போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரெஷராக போயிடுச்சு ஒர்க்கில். ஸோ அதனால் ஃபுல்லாகவே எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இதுலேயே இருந்து நம்மளால சேலம் சைட் போகவே முடியல. ஸோ இப்போ சென்னை சைடு வந்திருக்குன்னொடனே ரொம்ப கிட்ட தான். அதுவும் இல்லாமல் நம்ம பழையபடி இப்போ விளாகும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதாவது மோட்டோ விளாகும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, நம்ம விளாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, போய் மிஷின் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஏதாவது இப்போ ஒரு மிஷின் வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது, ஐ மீன் கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னா, நம்மளோட செகண்ட் இன்கம்காக அதை யூஸ் பண்ணிக்கலாமே மிஷின்ஸை அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்லதாக இருக்கணும்ன்ட்டு. அங்கே போட்ட மாதிரியே ஒரே மாதிரி மிஷின் போட்டாங்கன்னா, ஏன்னா அங்கே எப்படி போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி ரிலேட்டடாகவே ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பார்க்குற வரைக்குமே டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக மட்டும்தான் இருந்தது. டெக்ஸ்டைல் மட்டும்தான் பண்ணுற மாதிரியே இருந்தது. நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, நம்ம போனதே அதுக்காக தான். பட் ஆனால் ஒரே விஷயமே எக்ஸ்போவில் இருந்தது அப்படின்னோடனே கொஞ்சம் மைண்ட் வந்து இதுவாக இருந்தது. அப்புறம் அம்மா கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மிஷின் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் அதை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைரா, சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சு. ஸோ இந்த முறை எக்ஸ்போவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு சரியா தெரியல. ஸோ அதை நம்ம போய் பார்த்து ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியது தான். செட் ஆகலைன்னா சீரியஸாக பர்ச்சேஸ்லாம் இல்லைங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தான். செட் ஆனால் மட்டும்தான் பர்ச்சேஸ். இந்த சைடு நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் சிவராஜ் இந்த சைடு தான் இருக்கான், உன்னை வில்லேஜ். அவனை கூட்டுன்னு தான் போகலான்ட்டு. லாஸ்ட் டைமும் அவன் தான் வந்தான், இந்த முறையும் அவன் தான் எங்கே கூப்பிட்டாலும் வருவான். அதனால போயிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டியது தான். டைம் இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டைம் வந்து ஒர்க் ஆகுதுங்க. நான் இன்னும் இது என்ன சொல்கிறது, இன்னும் ஃபோன் கனெக்ட் பண்ணல. மணி வந்து 7:58, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 ஆகிடுச்சு. ஆனால் என் பைக்கில் என்னென்னு காமிக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:34. இன்னும் வந்து பைக்கோட வந்து மொபைலை வந்து லிங்க் பண்ணல. ஸோ லிங்க் பண்ணாததுனால இன்னும் சரியாக வந்து ப்ராப்பரான டைமிங் வந்து காமிக்கல.
சீக்கிரமா லிங்க் பண்ணணும், ஷோரூம்க்கு வேறு எடுத்து போகணும். நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி கேட்டுட்டேன், தயவு செஞ்சு எனக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ வாங்க சார், நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆர்சி புக் ஃபோட்டோ வச்சு தான் லிங்க் பண்ண முடியுமா. ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷோரூம் அப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ போனால் தான் வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. நான் இது தெரியாமல் இந்த விஷயத்துக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் த ஷோரூம், மன்னிச்சிருங்க. யாத்தாடி யாத்தா, கிளைமேட்லாம் வேற செம்மையா இருக்கு, வழி நல்லா இருக்குல்ல. இதுதான் சிவாவோட வீடு. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. காலைல 7 மணிக்கு போலான்டான்னு, மணி இப்பவே 8:30 ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்ல போறானோ. நான் வேற அவன்கிட்ட சொன்னேன், இருடா வீடியோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. சரி எடுத்துட்டு வா அப்படின்னா கலாய்ப்பான். இப்ப கேமராவோட பார்த்தா சிவா ஐமா சிவா இல்லையாம்மா? எங்க 7 மணி சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. நானே 1.5 மணி நேரம் நானே லேட் பண்ணிட்டோமா. அவன் ஃபாஸ்டா தான் ஓட்டுறான். இதே மாதிரி ஒரு ராயல் என்ஃபீல்டுமா, அதை முந்தின்னு போறாமா இந்த வண்டியில. டைம் ஆயிடுச்சுடா, போலாம்டா. ஏய் சொதப்பிட்டேன்டா. எத்தனை டேக் போச்சு தெரியுமா? டெலிட் பண்ணி விட்டேன். நல்லா இல்லை. இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல. நைட்டு செக் பண்ணிங்க வந்தேன், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரே ஜிப் தான்டா. அது இதில் போட்டு தனியாக எடுக்க முடியும். சார்ஜ் போடலையா? பாத்துமா வண்டி. சரிங்கம்மா, போயிட்டு வந்துடுறேம்மா. அருணுக்கு ஃபோன் பண்ணியாடா? அருணுக்கு ஃபோன் பண்ணியா? அவன்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு லீவா இருந்தா சொல்றேன்னா. இடம் நல்லா இருக்குல்ல. இது இடம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வந்தவாசி டு மருவத்தூர் போறோம் இல்லைங்களா, அந்த வழிதான். இது எல்லாமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட். லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி, சுத்தி காடு. சென்னைக்கு 91 கிலோமீட்டர் இருக்கா. ஃபைனலி ரீச்டு மயில் மருவத்தூர். அதாவது இது சோத்துப்பாக்கம். மருவத்தூர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரைட்ல இருக்கு. இதுவும் மருவத்தூர் தான், எல்லாம் ஒரே இடம் தான், பேர் மட்டும் சோத்துப்பாக்கம்னு வச்சிருக்காங்க. ஸோ ஓகே, ஃபைனலாக ரீச் சென்னை ரோட். இதுக்கு அப்புறமேட்டுக்கா ஸ்ட்ரெயிட் ரோடாக போயிட்டு நந்தனம்ல இறங்கிட்டா போதும். நந்தனம் சென்னை ட்ரேட் சென்டர் கிட்ட ரீச் ஆகிட்டு நான் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறேன். நிறைய விஷயங்கள்ல நான் அங்கே உள்ள என்னென்னலாம் இருக்குன்றத நான் அப்படியே உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நான் அது வெளியும் பல்ப் வாங்காமல் இருக்கணும். நம்மளை இன்வைட் பண்ண ஸ்டால் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 39 DP 39 போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சரியா தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா என்கிரேவர் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால நம்ம சுத்தி வேற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துப்போமே. நான் ஏன் இதெல்லாம் அடிக்கடிக்கு வருஷம் வருஷம் எக்ஸ்போ போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் போறது நல்லது. ஏன்னா அங்க போனா தான் நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம பிசினஸ்க்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எந்த மிஷினரிஸ் வந்து நம்ம பிசினஸ்க்கு க்ரோ அப் ஆகும், அதாவது ட்ரெண்டிங்ல என்னென்ன இருக்குன்றத நம்ம கத்துக்கலாம். நம்ம இன்னும் ஓல்டு ஃபேஷனாவே இருக்க வேணாவே அப்படின்னு சொல்லிட்டு புது புது அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்போல தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. மீதி நீங்க நேர்ல போனீங்கன்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பழசு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணது அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. புதிய டெக்னாலஜிலாம் வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ எப்பவுமே நீங்களும் சரி ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட மிஷினரிஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். சிவா சரி போயிருக்கா? டேய் இருக்காங்கடா, கம்முனு அமைதியாயிடுறா. டேய் அங்க பாருடா, ஜொமேட்டோ.
டேய் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடிடா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இந்த இடத்துல சொமேட்டோ இருந்தது இல்ல அப்போ. இங்க சொமேட்டோ இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த வண்டி வச்சுக்கிட்டா சொமேட்டோவா? சரி அதை விடு, நம்ம 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். 130ல இருந்து 125, 230ல இருந்து 125 ஆயிடுச்சுடா. ஏய் இவ்வளவு கூட விட்டுறா, அந்த கேடிஎம் இருக்கிறாருல்ல அவரை கூட விட்டுரு. அங்க முன்னாடி வரான்டா சிவா, பல்சர் வச்சுட்டு சின்ன குழந்தை வச்சுன்னு அவ்வளவு வேகம். ஏன் அந்த அண்ணன் கேடிஎம்மும் தாண்டிட்டாங்க, பல்சரையும் தாண்டிட்டாங்கடா. அந்த அண்ணன் ஒரு அண்ணன் பல்சர் வச்சுக்கிட்டா ஸ்கூல் குழந்தை ஏத்திக்கிட்டு தாண்டியே தாண்டிட்டுலாங்க. ஸ்கூல் குழந்தை வச்சு நான் அவ்வளவு வேகம் போறாருடா. சிக்னல் போட்டு திருப்பிட்டாருடா. இல்ல இல்ல ப்ரோ, நவுந்துக்குங்க ப்ரோ. ஃபைனலி ரீச்ட். ஐயோ ஏப்பா, போலீஸ்கார் ரைட் எடுத்துட்டாருங்க. என்ன வேகம், சாதா பல்சர் தான். ஃபாஸ்டா போகும்போது ஹீட் ஆகலடா, ஃபாஸ்டா போகும்போது ரேடியேட்டர் ஹீட் ஆகல, சூடு இல்ல. கரெக்டா ஸ்லோ பண்ணி இந்த ஸ்லோவா போகும்போது செம்மையா சூடாகுது, கால்லாம் அப்படியே அனலா பத்திக்குது. சிவா மேலையா ஸ்ட்ரெயிட்டா? சிவா ஒண்ணு இல்லடா. சிவா காதே கேட்க மாட்டேங்குது. எங்க அம்மா இல்லடா, 800 ரூபாய் கொடுக்குறாங்க செலவுக்கு, 500 ரூபாய் பெட்ரோலுக்கு தந்தாங்க. போயிட்டு அங்கே தங்கிருந்தமா கேட்டாங்க, அதிகமா இருந்தா திருப்பி குத்துறாங்க. நல்லது, நல்லம்மா. நம்ம சென்னை வரதுக்கே 400 ரூபாய் பெட்ரோல் போயிடுச்சு. இல்ல 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 இல்ல, இந்த 800 இருக்கு பேர். அம்மா குத்துத்தான் குடி புட்றாச்சா. ஏய் 800க்கு போடுறா. வேணா வேணா சொன்ன. எவ்வளவு இருக்கு, எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். புட்றா, 1000 ரூபாய்க்குலாம் வேணாம், நீ இதை புடி. 800 போடு. போடாதரா சிவா, புட்றா இத்த. புட்றா இத்த, அது வராது. இந்த புடி போட்டாடா கீழே. வேணா 40 ரூபாய்க்கா? 20 ரூபாய்க்கு கேட்டா போடுவாங்களடா. மொத்தமா இது ஆயிடுச்சு. நீ அதைத்தா 800 போட்டுக்கிறேன். 1500 ரூபாய்க்கு போட்டுக்கோ. புடி. இருடா, வேணாண்டா, இருடா. அது பாத்துக்கலாம், எப்படி வருதுன்னு பாத்து. பரவாயில்லடா, நீ வேற செலவு பண்ணாதடா, இருடா. அதெல்லாம் வேண்டாம் அண்ணா. இல்லண்ணா 800 போடுங்கண்ணா. வேண்டாம், இருடா. முதல்ல பாத்துக்கலாம், இரு. பாத்துக்கலாம்டா. பெட்ரோல் பங்க் இல்லைன்னா என்ன பண்ணுவா? இருக்கும். ஃபுல் ஸ்ட்ரைட்டாடா, ஃபுல் ஸ்ட்ரைட்டா? சென்னை இல்ல, அது அவுட்டர் சிட்டிடா, நம்ம லாஸ்டா போனது. அதனால அப்ப கூட்டம் கம்மியா இருந்தது. இது சென்னை, மொத்த பிசினஸ் மேனும் இந்த இடத்துல தானே இருக்கானுங்க. உள்ள போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு ஃப்ரீயா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த முறை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்னு கூட தெரியல. டேய் ரொம்ப கூட்டமா இருக்கும் போலடா, இங்க பாரு உள்ள. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலி வி ரீச் சென்னை ட்ரேட். உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அப்படியே உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து விளாக் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ கூட்டம் இருந்ததுனால நம்மளால் மொத்த விஷயம் வந்து கவர் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான மிஷினை மட்டும் பார்த்துக்கிட்டு சும்மா
மேலோட்டமாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்ததுல வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஃப்ளோராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன மிஷினரிஸ்லாம் போட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் பெரிய மிஷினரிஸ் வரைக்கும் மேனுவல் ஒர்க் பவர் லேபர் ஒர்க் வச்சு அந்த மாதிரி வாங்குற ஒரு சில மிஷின்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்லேருந்து பெரிய ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேமரா செக்மெண்ட் தான். அதாவது ஸ்டுடியோ அந்த ஆல்பம் போடுவாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க, இல்லை அதோட கான்ட்ராக்ட் எடுக்கிறது, டீலர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு ஹால் ஃபுல்லாகவே இதே தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உள்ளே நிறைய இருந்தது. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து தவற விடாமல் எங்கெல்லாம் எக்ஸ்போ நடக்குதோ, அதாவது நம்ம கடைக்கு வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணணும், மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸ்போ நடக்குதுன்னா அங்கே போய் பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட லேட்டஸ்ட்டான விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருந்தது. இன்னைக்கு டேஸ் ஃபுல்லாக இப்படி தான் போயிடுச்சுங்க. பாதி நாள் ஃபுல்லாக நம்மளோட பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னென்ன இன்ஃபர்மேட்டிவாக கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பாதி டேஸ் ஹால்ஃப் ஆஃப் த டேஸ் வந்து எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தாச்சு. அவ்வளோதான். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் ஜியான் சத்யா. ஸ்டே டியூன்டா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பாய் பாய், டாடா, see you soon.